திருச்சி மாவட்டம் துவரக்குறிச்சி அருகே தளவாய்ப்பட்டியில் முதிய தம்பதியை கட்டி போட்டு 21 சவரன் தங்க நகை கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. முதிய தம்பதியை மிரட்டி கட்டி போட்டு முகமுடி கொள்ளையர்கள் இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். வீட்டிலிருந்த 15 சவரன், மூதாட்டி அணிந்திருந்த 6 சவரன் என மொத்தம் 21 சவரன் தங்க நகையானது கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. துவரக்குறிச்சி காவல் நிலையத்தில் முதியவர் அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் தற்பொழுது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இதனை மற்றொரு அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். முதிய தம்பதியை கட்டி போட்டு நகை கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. 21 சவரன் தங்க நகையானது திருச்சி மாவட்டம் துவரக்குறிச்சியில் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. இரவு வீட்டில் தனியே இருந்த முதிய தம்பதியை மிரட்டி முகமூடி கொள்ளையர்கள் கட்டி போட்டு இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். வீட்டிலிருந்து 15 சவரன், மூதாட்டி அணிந்திருந்து 6 சவரன் என மொத்தம் 21 சவரன் தங்க நகையானது கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. துவரக்குறிச்சி காவல் நிலையத்தில் முதியவர் அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் அங்கு விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். திருச்சி மாவட்டம் துவரக்குறிச்சி அருகே முதிய தம்பதியை கட்டி போட்டு 21 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோவிந்தராஜ் வழங்கிட கேட்கலாம். கோவிந்தராஜ், வணக்கம். முதிய தம்பதியை கட்டி போட்டு நகை கொள்ளையடிக்கப்பட்டிருக்கும் நிலையில் தற்பொழுது போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இது குறித்தான முழு விவரங்கள் கோவிந்தராஜ். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த துவரங்குறிச்சி அருகே தாளவாய்ப்பட்டி இப்பகுதியில் வசித்து வருபவர் மகாலிங்கம். இவரது மனைவி கமலவேணி. இருவரும் நேற்று இரவு வீட்டில் இருந்தபோது வெளியில் நாய் குரைக்கும் சத்தம் கேட்டு மகாலிங்கம் வெளியே வந்து பார்த்தபோது முகமூடி அணிந்து வந்த மர்ம நபர்கள் 4 பேர் மகாலிங்கத்தை கட்டிவிட்டு வீட்டிற்குள் தூக்கி சென்றுள்ளனர். இதற்கிடையில் அவரது மனைவி வெளியே வந்து சத்தம் போட்டுள்ளார். அவரையும் கட்டி பார்சல் ஒட்ட பயன்படுத்தும் செலோடேப் மூலம் இருவரையும் கட்டி போட்டுவிட்டு பீரோவில் இருந்த 15 சவரன் தங்க நகை மற்றும் கமலவேணி அணிந்திருந்த 5 பவுன் தங்க செயின் மற்றும் காதில் அணிந்திருந்த 1 பவுன் தோடு ஆகியவற்றை முகமூடி கொள்ளையர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இதனை அடுத்து இருவரும் கட்டியிருந்த டேப்பை வாயால் கடித்து அவிழ்த்துள்ளனர். இதனை அடுத்து மகாலிங்கம் துவரங்குறிச்சி காவல் நிலையத்தில் தகவல் அளித்துள்ளார். தகவலின் பெயரில் சம்பவ இடத்திற்கு வந்த துவரங்குறிச்சி காவல்துறையினர் அந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் திருச்சியில் இருந்து மோப்பனாய் மற்றும் கைரேகை நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு தடயங்கள் சேகரிக்கப்பட்டு வருகிறது. தம்பதி இருவரையும் கைகால்களை கட்டி போட்டு நடந்த இந்த கொள்ளை சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோவிந்தராஜ்.